ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மனோஜ் பிரபாகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மனோஜ், தற்போது ஜல்லிக்கட்டை தடை விதிக்கணும் சொல்லி விலங்குகள் நலவாரியம் உள்ளிட்ட 6 தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதா தகவல் வந்திருக்கு. யார் யாரெல்லாம் மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க? இந்த மனு எப்ப விசாரணைக்கு வருது? தமிழரசன், தற்பொழுது விலங்குகள் நல வாரியம், பீட்டா என்ற விலங்குகள் நல அமைப்பு, CUPA என்ற மற்றொரு விலங்குகள் நல அமைப்பு உள்ளிட்ட 6 பேருடைய சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த மனுக்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிக்கையில் விலங்குகள் வதைபடாமல் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த இரண்டு, அதாவது பிரிவு 11 கீழ் இருக்கக்கூடிய பிரிவுகள் M மற்றும் A ஆகியவை ஏற்கனவே விலங்குகள் வதைக்கப்படுவதால் தான் உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. ஆனால் அவை அந்த 2 பிரிவுகளும் மீறப்பட்டிருந்தாலும் கூட மத்திய அரசானது அதை அனுமதித்திருப்பது தற்பொழுது ஒரு முரண்பாடாக இருக்கிறது. மத்திய அரசின் அறிவிக்கையிலேயே முரண்பாடுகள் இருக்கிறது. மேலும் இது விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்துக்கு எதிராகவும் இருக்கிறது. எனவே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி கொடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கும் தடை விதிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இந்த அறிவிக்கையை ஒட்டுமொத்தமாக முன்னுக்கு பின் முரணாக இருப்பதோடு சட்டங்களை மீறக்கூடியதாகவும் அதனுடைய வரம்புக்கு அதிகமாகவும் இருக்கிறது. எனவே உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. தமிழரசன். மனோஜ், ஜல்லிக்கட்டு தொடர்பா மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிக்கையில முரண்பாடு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கீங்க. ஏற்கனவே தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கும்னு உறுதி கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பா மத்திய அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? தமிழரசன், தற்பொழுதுதான் இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த மனுக்களில் என்ன விஷயம் இருக்கிறது என்பதெல்லாம் நாளைய தினம் வாதங்கள் நடக்கும் பொழுதுதான் தெரிய வரும். அதே நேரத்தில் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்திலே அவர்களுக்கு என்று ஒரு அதீத அதிகாரமானது இருக்கிறது. எனவே தற்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டியை அனுமதித்ததும் கூட ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு, அதாவது 1 வருடங்களுக்கு மட்டுமே மத்திய அரசு அனுமதித்திருக்கிறது. இது ஒரு தற்காலிக அனுமதி தான். எனவே அடுத்தடுத்து மத்திய அரசு இந்த விவகாரத்தை தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் தெரிவிக்கும் பொழுது இவருடைய இந்த மனுக்கானது தள்ளுபடி செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் விரைவிலேயே இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தான் இந்த விலங்குகள் அமைப்பினுடைய சார்பில் இருந்து வழக்குகளானது உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் எந்த விதத்திலும் மீறப்படாமல் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவிக்கிறது. ஆனால் அந்த பிரிவுகள் எல்லாம் மீறப்படுவதால் தான் உச்சநீதிமன்றமான தடை விதித்திருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு முரணை காரணம் காட்டிய தற்பொழுது இவருடைய மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தரப்பிலிருந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வேண்டும், அதற்கான விஷயங்களை சட்ட ரீதியாக சந்திக்க தயார் என்றுதான் அவள் நிலைப்பாடு இருக்கிறது. தமிழரசன், ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மனோஜ்.